உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெற்றி போய் சாப்பிடு முதல்ல. சரண்யாமா சாப்பாடு போடு அவனுக்கு. அண்ணா வாண்ணா. போய் சாப்பிடுறா. வா. நல்லா கொட்டிக்கோ. போ நல்லா கொட்டிக்கோ. மத்தவங்க யார் சாப்பிட்டாங்க சாப்பிடல எதையும் கேக்குறது இல்ல. நம்ம வெளியில ஊரை சுத்தணும், நம்ம வேலை நடக்கணும், வீட்டுக்கு வந்த உடனே கொட்டிக்கணும். அது நடந்தா போதும். ஏய், இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்க நீ? ஐயோ, நான் உன்னை பத்தியெல்லாம் உன்னை பேசலப்பா. நீ போய் நல்லா கொட்டிக்கோ. ஏய், மத்தவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்ன? சரண்யா போய் சாப்பிடு போ. போ. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? அப்பாடி, ஒரு வழியா உங்க அம்மா சாப்பிடலன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். அம்மா, ஏம்மா சாப்பிடல? சரி வாங்கம்மா, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏம்மா, என்னாச்சு இப்போ? சரண்யா, என்னாச்சு? ஏன் அம்மா சாப்பிடாம இருக்காங்க? அண்ணா நீ முதல்ல சாப்பிட வேணாம். ஆஹா, அருமை தங்கச்சி கூப்பிடுறா, நல்லா பரிமாறுவா. வா வந்து சாப்பிடு. பூஜா, எல்லா விஷயத்தையும் ஏன் இப்படி புத்தக பேசி பேசி பெருசு படுத்திக்கிட்டே இருக்க? மாமா, இது ஏற்கனவே பெருசா இருக்கிற விஷயம்தான். நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து மூடி மறைச்சிட்டு இருக்கீங்க. அத்தை ஏன் சாப்பிடலன்னு வெற்றி தான் இவ்வளவு தூரம் கேக்குறான்ல. மாறி மாறி நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. அவனை சாப்பிட போனே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஏன் யாருமே வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொல்லவா என்னன்னு? விஷயம் தெரிஞ்சா வெற்றிக்கே கோபம் வரும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த மறைச்சிட்டு இருக்கீங்க. ஏ பூஜா, இப்ப என்ன நடந்துச்சு? நீயே சொல்லு. நீ இல்லாதப்போ உன் அருமை பொண்டாட்டி இருக்காளே சக்தி, அவ இங்க வந்திருந்தா. அத்தையை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா. ஏண்டி இப்படி அத்தையை இவ்வளவு பேசுறேன்னு சொல்லி கேட்டா, அதுக்கு ஓங்கி என்ன விட்டா பாரு ஒரு அரை. பா, என்ன அரைஞ்சது கூட பரவாயில்ல, ஆனா அத்தைக்காக நான் அதை தாங்கிக்கிட்டேன். ஆனா அடுத்து அவ ஒரு வார்த்தை சொன்னா பாரு, ஐயோ எப்படி நான் அதை சொல்றது? உங்க அம்மா மீனாட்சி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி கேட்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னையும் அத்தையையும் பிரிச்சிருவாளாம். நான் சொல்லல, சக்தி சொல்லிட்டு போயிருக்கா. ஏய், சக்தி அப்படி சொன்னா? அட, உன் பொண்டாட்டி சக்தி தான் அப்படி சொன்னா. அண்ணே எங்கன்னு போற? நான் சக்தியை பார்த்து என்னன்னு கேட்டுட்டு வரேன். பாத்து வெற்றி, கோவம் கீவம் பற்றாத. அவ மனசு கஷ்டப்பட்டுரும்ல. ஏய், நீ என்ன எதுக்கு மறைக்கிற? அவகிட்ட கொஞ்சமாவது ரோஷத்தோட பேசு. உன்னை பார்த்ததும் ஐயோ அப்படிலாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவா. உடனே நீ இங்க வந்து நிக்காத. சக்தி அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லலன்னு சொல்லிட்டேன். அவ அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறது உங்க அம்மாவை. அத கொஞ்சமாவது ஞாபகத்துல வச்சுக்கோ. இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒரு நாளை இந்த வீடு உருப்படாது. சக்தி, வாங்க தம்பி, உள்ள வாங்க. என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏய், முதல்ல தம்பிக்கு ஒரு தட்டு எடுத்து வை, தம்பி சாப்பிடட்டும். அம்மா சாரிம்மா, நான் சாப்பிடலாம் வரல. சக்தி கிட்ட பேசதான் வந்தேன். என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? என்ன ப்ராப்ளம் வெற்றி? ஏய், ப்ராப்ளமே உன்னாலதாண்டி.
என்ன வெற்றி சொல்ற? வீட்ல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும்ல உனக்கு. நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்க. வெற்றி, ஒரு நிமிஷம். நான் சொல்லாம கொள்ளாமலாம் ஒண்ணும் வரல. உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். என்கிட்ட நீ எப்ப வீட்டுக்கு வரதா சொன்ன? நான் உன்கிட்ட போன்ல சொன்னேன்லடா. என் மேல இருந்த கோவத்துல நீ பதிலே சொல்லவே இல்ல. ஏய், என்னடி சொல்ற? நீ எப்ப எனக்கு ஃபோன் பண்ண? உன் போன் எடுத்து பாரு. நான் பேசினா இல்லையான்னு உனக்கு தெரியும். அதை விடு. எதுக்கு எங்க அம்மாட்ட சண்டை போட்ட? நான் சண்டை போடல. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை உங்க அம்மாக்கு புரியுற மாதிரி நான் எடுத்து சொன்னேன். சக்தி, எங்க அம்மா பேசுனது தப்புதான்னு சொல்லிட்டு நானே மீனாட்சி அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீ எதுக்கடி வீட்டுக்கு வந்த? என்ன வெற்றி நீ ஏன் வந்தன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அது ஏன் வீடு. நான் வரக்கூடாதா? உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் நான் அந்த வீட்டுக்கு வரணுமா? ஏய், சாதாரண நேரத்துல நீ எப்ப வேணாலும் வரலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா அங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீ பாட்டுக்கு வந்துட்டு போனேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியாதா? என்கிட்ட சொல்லாமலே போயிருக்காப்பா. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா இவளை உங்க வீட்டு பக்கமே நான் அனுப்பியிருக்க மாட்டேன். அம்மா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. இவளோட அவசரத்தினாலதான் எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆயிட்டே இருக்காங்கம்மா. எப்படியாச்சும் இவளுக்கு எங்க அம்மாவுக்கு நடந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கம்மா. ஒவ்வொரு பிரச்சனையும் பெருசாயிட்டே தாமா போகுது. இப்ப பாருங்க, இவ வேற சண்டை போட்டுட்டு போயிருக்கா. அந்த கோவத்துல எங்க அம்மா சாப்பிடாம உட்கார்ந்து இருக்காங்க. திரும்ப திரும்ப நான் சண்டை போட்டேன்னு என்னையே சொல்லாத வெற்றி. உண்மையை சொல்லணும்னா உங்க அம்மா தான் எல்லார் கூடயும் சண்டை போடுறாங்க. நான் உன் வீட்டுக்கு வந்தா என் கூட சண்டை போடுறாங்க. எங்க அம்மா கோவிலுக்கு வந்தா அவங்க கூட சண்டை போடுறாங்க. என்கிட்ட சொல்றதுக்கு பதிலா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, சண்டையே போடாதீங்கன்னு சொல்லு. ஏய் சக்தி, நீ பேசுறது சுத்தமா சரியில்லை. அவங்க பெரியவங்க, 1000 கோவம் இருக்கும் அவங்களுக்கு. நீதானே பொறுத்து போகணும். இதை விட எப்படி பொறுமையா பொறுத்து போகணும்? வெற்றி, நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா என்ன ஏதாவது பேசினா நான் சும்மா இருப்பேன். எங்க அம்மாவை பேசினா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுக்குதான் நான் பதில் சொன்னேன். பொறுமையா ஒரு விஷயத்த சொன்னா உனக்கு கேட்கிற பழக்கமே இல்லைல்ல. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. என் மேல தப்பு இல்ல வெற்றி, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இதையே சொல்லு. எங்க அம்மா மேல தப்பு இல்லன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இங்க ஓ மேல தப்பு இல்லன்னு நீ சொல்லிட்டு இருக்கு. 2 பேர் மத்தியில மாட்டிக்கிட்டு சாப்பிடுறது நான் தாண்டி. தம்பி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? பின்ன பாருங்கம்மா இவ எப்படி பேசுறான்னு. இவ சொல்றது மட்டும் தான் சரி, நம்ம பேசுறதெல்லாம் தப்பு. ஏய் இங்க பாரு, நான் உனக்கு தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இன்னொரு தடவை வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்த அப்புறம் இருக்குடி உனக்கு. தம்பி, வெற்றி, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.